வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் கார்ல செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன விஷயங்களை நீங்க செக் பண்ணணும் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிரர். மிரர்னு நீங்க எடுத்தோடனே போயிட்டு டிரைவர் சீட்ல ஏறி உட்காந்து வைஃபர் போட்டு க்ளீன் பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட மிரர் வந்து ஸ்கிராச் ஆகும், உங்களோட வைஃபருமே ஈஸியாக தேஞ்சிட்டு போகலாம். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு நல்ல கிளாத்தா எடுத்து உங்களோட மிரரை ஜஸ்ட் வந்து லைட்டாக வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வைஃபர் போடும்போது உங்களுக்கு அதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு விசிபிலிட்டியுமே ரொம்ப கிளியரா இருக்கும். செகண்ட் ஒன், டயர் ப்ரெஷர். டயரோட ப்ரெஷரை நீங்கள் செக் பண்ணணும். 4 டயருமே உங்களுக்கு கரெக்டான ப்ரெஷரில் இருக்குதா, இஷ்யூ இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் யுவர் ஸ்பேர் வீல். உங்களோட ஸ்பேர் வீலுமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மிட்வேல ஏதோ ஒரு இஷ்யூனா நீங்கள் அதை ஸ்டெப்னி எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை மூவ் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ். லைட்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஹெட்லைட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, டிம் அண்ட் பிரைட் ஒர்க் ஆகுதா, இண்டிகேட்டர்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, உங்களோட பிரேக் பிடிக்கும்போது பிரேக் லைட், அசர் லைட்ஸ் இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ன்மே கரெக்டாக ஒர்க் ஆகுதா ப்ராப்பராக அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி வந்து டவுனாக இருக்கா இல்லை ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. டவுனாக இருந்துச்சுன்னா சப்போஸ் சார்ஜ் பண்ணிக்கோங்க, இல்லை பேட்டரி சேஞ்ச் பண்ணால் இதை கூட நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில்ஸ் பார்த்துக்கோங்க. என்ஜின் ஆயில், கூலண்ட் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ரேடியேட்டரை நீங்கள் இனிஷியலாகவே செக் பண்ணிடுங்க. ஸோ ஹீட் ஆயிடுச்சுன்னா உங்களோட கையில் அதை அடிக்கிறது கூட ஸ்டீம் பண்ணலாம். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டீரியர். உங்களோட இன்டீரியர் வந்து ரொம்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருப்பீங்க, அதை யூஸ் பண்ண ஃபுட்ஸ், கிளாத்ஸ், பேப்பர்ஸ், டஸ்ட் இது மாதிரி எல்லாமே இருக்கலாம். ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ எயித் ஒன், ஏசி அண்ட் ஹீட்டர்ஸ். ஸோ நீங்கள் இன்டீரியரில் ஏசி யூஸ் பண்ணுவீங்க, ஹீட்டரும் யூஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் வரலாம். ஸோ அது ரெண்டுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, சவுண்ட் எதுவும் வருதா ப்ளோயர்ஸில், ஸோ அந்த மாதிரி விச் ஆர் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் ரெண்டு பார்க்கணும். ஒன்று டேஷ்போர்டு க்ளீனாக இருக்கணும், அது டிரைவருக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் சம் வார்னிங்ஸ் உங்களுக்கு வரலாம், அது என்ன வார்னிங்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கோங்க. 10th ஒன், எமர்ஜென்சி கிட். அந்த எமர்ஜென்சி கிட் நம்ம கார்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. அது நமக்கே யூஸ் ஆகலைனாலும் நம்ம போற வழியில யாருக்காச்சும் கூட யூஸ் ஆகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 தான் இருக்கு, இந்த 10 வந்து நீங்க மேண்டேட்டரியா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் ஒன் வந்து 11th ஒன் கண்டென்ட் வந்து என்னன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களோட பேப்பர்ஸ், உங்களோட காரோட பேப்பர்ஸ் ப்ளஸ் உங்களோட இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குதா. ஏன்னா ஓன் போர்ட் கார் யூஸ் பண்றவங்க ரொம்ப நாள் கழிச்சு கூட அதை யூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் வந்து டேட்டா முடிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்க அதையுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொன்ன 10 to 11 செக் பாயிண்ட்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஓன் போர்ட் வச்சிருக்கீங்க, ஒரு லாங் கேப்ல அந்த காரை எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரிப் போறீங்கன்னா 1 டே பிஃபோராகவே இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. உங்களோட மைண்ட் ரொம்ப சில்லாக, ரிஃப்ரெஷிங்காக, காமாக இருக்கும். ஸோ அதனால உங்களோட டிரைவிங் அந்த டேவே வந்து ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஒரு டேவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே 1 டே பிஃபோராக ட்ரிப் போறீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.